சங்கீதம் 18:1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பலன் அப்படின்னு சொல்றதற்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். சிலருக்கு பணம் பலனாக இருக்கும். பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய மனிதர்களில் தெரிந்து வைத்திருக்கிறத சிலர் பலனாக வைத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில காரியங்கள் பலனாக இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பலன் கர்த்தர் மட்டும்தான். பண பலத்தை காட்டிலும் மனித பலனை காட்டிலும் கர்த்தரே நமக்கு பலனாக இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் தான் நமக்கு கண்மலை. நம்ம மறைந்து இருக்கக்கூடிய, ஒன்றும் நம்மளை தாக்காதபடிக்கு நம்மளை மறைத்து வைத்திருக்கிற, நாம் மறைவில் போய் இருக்கிற கண்மலை கர்த்தர். அவர்தான் நம்ம கோட்டை. நம்மளுடைய இரட்சகரும் அவர்தான். நம்மளுடைய தேவனும் கர்த்தர் தான். நம்ம நம்பி இருக்கிற துருகம், நமக்கு கேடகமாய் இருப்பவர் இயேசு ஒருவரே. இயேசுதான் நமக்குடைய இரட்சணிய கொம்பு, நம்மளுடைய உயர்ந்த அடைக்கலம். இவ்வளோ நாள் நாம் கூட சிலவற்றை பார்த்து, இதுதான் என்னுடைய பலன், இந்த மனிதன்தான் என்னுடைய பலன், இந்த மனுஷிதான் என்னுடைய பலன், இல்லை இந்த சொத்து தான், இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு இதுதான் எனக்கு பலனாக இருக்குது, இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சிலவைகள் மேலே நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய இருதயம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம முழு இருதயத்தோடு சொல்ல போகிறோம், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். இவ்வளவு நாட்கள் நான் ஏதோ ஒன்றின் மேலே அன்பு கூர்ந்தேன், உண்மைதான். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உம்மில் அன்பு கூற போகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பலனே நீங்கள் தான். இந்த வார்த்தைகளை உண்மையாக சொன்ன ஒவ்வொருவருக்கும் அவர் பலனாக மாறுகிறார். அவரிடத்தில் அன்பு கூற அவரே நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தான் உங்கள் கண்மலை. கர்த்தர் தான் நம்மளுடைய கோட்டை. அவர்தான் நம்மளுடைய இரட்சகர். கர்த்தர் தான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். நம்ம நம்புகிற துருகமும் நமக்கு கேடகமும் நமக்கு இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை தொடக்கூட முடியாது. ஏன்னா உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பகைஞர், உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தரை உங்கள் பலனாய் நீங்கள் கொண்டபடினால உங்களை பலவீனப்படுத்தும்படி வருகிற எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். சேர்ந்து சொல்லாமா? ஏசப்பா, நீங்கள் தான் என்னுடைய பலன், உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமென். Have a wonderful day. God bless you.